7 அக்டோபர் 2006 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள ஒரு முக்கியமான இடம் குரேஸ் செக்டர். இந்த குரேஸ் செக்டரில் இருக்கிற அடர்ந்த காடுகள் வழியாக பயங்கரமான ஆயுதங்கள் ஏந்தின சில பயங்கரவாதிகள் இந்தியாவில் ஊடுருவி இருக்கிறதா இந்தியன் ஆர்மிக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது. குரேஸ் செக்டரில் பயங்கரவாதிகளுடைய ஊடுருவலை தடுத்து நிறுத்த இந்தியன் ஆர்மி ஏற்கனவே அந்த பகுதியில் ஒரு போஸ்ட் உருவாக்கி வச்சுருந்தாங்க. அக்டோபர் 7, 2006 அன்னைக்கு பயங்கரவாதிகளுடைய ஊடுருவல் பற்றின இந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் உடனடியாக அந்த இன்ஃபர்மேஷனை குரேஸ் போஸ்ட்டுக்கு பாஸ் பண்ணி அந்த போஸ்ட்டில் இருந்த வீரர்களை அலர்ட் பண்ணுறாங்க. குரேஸ் செக்டரில் இருக்கிற இந்தியன் ஆர்மியோட அந்த போஸ்ட்டை கமாண்ட் பண்ணுறது லெஃப்டினன்ட் ரேங்கில் இருக்கிற ஒரு இளம் இராணுவ அதிகாரி. பயங்கரவாதிகள் ஊடுருவி இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் உடனடியாக அவருடைய டீமோட போய் பயங்கரவாதிகள் இருக்கிறதா சந்தேகிக்கப்படுற அந்த காட்டுப்பகுதியை சுற்றி வளைச்சு இன்ச் பை இன்ச்சாக அந்த காட்டை சல்லடை போட்டு அங்கே பதுங்கி இருக்கிற பயங்கரவாதிகளை தேட ஆரம்பிக்கிறாரு அந்த ஆஃபீஸர். ஆர்மியில் சேர்ந்து சில மாதங்களே ஆகியிருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆஃபீஸர் எப்படி செயல்படுவாரோ அது மாதிரி திறமையோட செயல்பட்டு பயங்கரவாதிகளை தேடிட்டு இருக்க இந்த யங் ஆஃபீஸரோட பேர் லெஃப்டினன்ட் நடராஜன் பார்த்திபன். தமிழ்நாட்டுடைய திருநெல்வேலி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் லெஃப்டினன்ட் என் பார்த்திபன். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சிந்தாமணி அப்படிங்கிற ஊர் தான் பார்த்திபன் அவர்களுடைய ஊர். லெப்டினன்ட் பார்த்திபன் அவர்களுடைய அப்பா மேஜர் வி நடராஜன், அம்மா திருமதி தமிழ்ச்செல்வி. லெப்டினன்ட் பார்த்திபன் அவர்களுக்கு புஷ்பா ஆனந்த் அப்படிங்கிற ஒரு அக்காவும் இன்னொரு சிஸ்டரும் இருக்காங்க. லெப்டினன்ட் பார்த்திபன் அவர்களுடைய அப்பா மேஜர் வி நடராஜன் பல வருஷங்கள் இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ணி பல போர்களில் கலந்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இவர். ஆர்மி பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்த பார்த்திபன் அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்தியன் ஆர்மியில் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. லெப்டினன்ட் பார்த்திபன் அவர்களுடைய அப்பா ஆர்மியில் இருந்ததுனால இந்தியாவோட பல்வேறு பகுதிகளில் சர்வ் பண்ணார். அதனால பார்த்திபன் அவர்கள் அவருடைய ஸ்கூல் படிப்பை அவருடைய சொந்த ஊரான சிந்தாமணியில் ஆரம்பித்து டெல்லி, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், சென்னைன்னு பல ஊர்களில் செஞ்சார். பார்த்திபன் ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். படிப்பில் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் திறமையோடு இருந்தார் பார்த்திபன். இது தவிர அருமையான இங்கிலீஷ் போயம்ஸ் எழுதுகிற திறமையும் சின்ன வயசுலேருந்தே பார்த்திபன் அவர்களுக்கு இருந்துச்சு. ஸ்கூலிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்திபன் அவர்கள் திருச்சியில் இருக்கிற பிஷப் ஹேபர் காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் சேர்ந்தார். சின்ன வயசுலேருந்தே பார்த்திபன் அவர்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் சின்ன வயசுலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் பற்றின நிறைய புக்ஸை அவராகவே படித்து அந்த சப்ஜெக்டில் நிறைய நாலேஜை கெயின் பண்ணி வச்சுருந்தார். கோடிக்கணக்கான இந்திய இளைஞர்களுக்கு ஐடியலாக இருக்கிற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் பார்த்திபன் அவர்களுக்கும் ஐடியலாக இருந்தார். அப்துல் கலாம் அவர்கள் மேலே அளவு கடந்த மரியாதை வச்சிருந்ததுனாலையும் அப்துல் கலாம் அவர்கள் மாதிரியே சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் நல்ல நாலேஜ் இருந்ததுனாலையும் பார்த்திபன் அவர்களுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கலாபன் அப்படிங்கிற நிக்நேம் வச்சுருந்தாங்க. கலாம், பார்த்திபன் இந்த ரெண்டு பெயர்களுடைய கலவை தான் இந்த கலாபன்கிற நிக்நேம். காலேஜில் சேர்ந்த டைமில் பார்த்திபன் அவர்கள் கார்கில் வார் ஹீரோஸான கேப்டன் விக்ரம் பத்ரா, லெப்டினன்ட் மனோஜ் பாண்டேயோட ஸ்டோரிஸால் இன்ஸ்பயர் ஆகிறாரு. அதுலேயும் குறிப்பாக கேப்டன் விக்ரம் பத்ரா அவர்களுடைய ஏ தில் மாங்கே மோர் அப்படிங்கிற கோட்டும் லெப்டினன்ட் மனோஜ்குமார் பாண்டே அவர்களுடைய சம் கோல்ஸ் ஆர் சோ வர்தி, இட் இஸ் க்ளோரியஸ் ஈவன் டு ஃபெயில் அப்படிங்கிற கோட்டும் பார்த்திபன் அவர்களை பெரிய அளவில் இன்ஸ்பயர் பண்ணுது. இந்த இன்ஸ்பிரேஷனால் காலேஜ் டைமில் சீனியர் விங் என்சிசியில் சேர்றாரு பார்த்திபன். அவருடைய அப்பா ஆர்மியில் இருந்ததுனால சின்ன வயசுலேருந்தே இந்தியன் ஆர்மியில் சேரணுங்கிற எண்ணம் பார்த்திபன் அவர்களுக்கு இருந்துச்சு. என்சிசியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆர்மியில் சேரணும்னு இவருக்கு இருந்த எண்ணம் பல மடங்கு அதிகமாகுது. இந்தியன் ஆர்மியில் சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்கிறத அவருடைய வாழ்க்கையின் லட்சியமாக ஆக்கிக்கிட்டாரு பார்த்திபன். அதுக்காக காலேஜில் இருக்கும்போதே இந்தியன் ஆர்மியில் சேர்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பார்த்திபன். இதோடு இல்லாமல் என்சிசியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி சி சர்டிஃபிகேட்டும் வாங்கினார் பார்த்திபன். பேச்சுலர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணதும் ஆர்மியில் சேர்றதுக்காக கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறாரு. சிடிஎஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டு எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு பார்த்திபன். எஸ்எஸ்பி இன்டர்வியூ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் சேர்ந்துடுறாரு. எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் சேர்ந்த சில நாட்கள்லேயே பார்த்திபன் அவர்களுடைய எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான ரிசல்ட்ஸ் வருது. எஸ்எஸ்பி இன்டர்வியூவை சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஓடிஏக்கு செலக்ட் ஆகியிருந்தார் பார்த்திபன். ஓடிஏக்கு செலக்ட் ஆனதும் எம்எஸ்சி படிப்பை சந்தோஷமாக அப்படியே பாதிலே நிறுத்திட்டு அவருடைய ட்ரீம் ஜாபான இந்தியன் ஆர்மியில் சேர்றதுக்காக ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் சேர்றாரு பார்த்திபன். ஓடிஏல இருந்த டைமில் அவர் பேட்சோட மிகச்சிறந்த கேடட்ஸில் ஒருத்தராக இருந்தார் பார்த்திபன். ஓடிஏல இருந்தப்போ அவருடைய பேட்சில் இருந்த சிறந்த பாக்ஸர்ஸில் ஒருத்தராகவும் இருந்தார் பார்த்திபன். ரொம்பவே கஷ்டமான ஓடிஏ ட்ரைனிங்கை அவருடைய கடுமையான உழைப்பால் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி மார்ச் 18, 2006 அன்னைக்கு இந்தியன் ஆர்மியோட மிகச்சிறந்த யூனிட்ஸில் ஒன்றான ஜம்மு அண்ட் காஷ்மீர் லைட் இன்ஃபேண்ட்ரியோட 5th பெட்டாலியனில் லெஃப்டினண்ட்டாக கமிஷன் ஆகிறாரு. 5 ஜம்மு அண்ட் காஷ்மீர் லைட் இன்ஃபேண்ட்ரியை சேர்ந்த லெப்டினன்ட் என் பார்த்திபன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போஸ்ட் ஆகிறாரு. இந்தியன் ஆர்மியில் சேர்ந்த முதல் நாளில் இருந்தே முழு திறமையையும் வெளிப்படுத்தி டெடிகேஷனோட செயல்பட்டதுனால லெப்டினன்ட் என் பார்த்திபன் குறுகிய காலத்திலேயே சீனியர் ஆஃபீஸர்ஸுடைய நம்பிக்கைக்குரிய இளம் அதிகாரியாக மாறுறாரு. திறமையோடையும் துடிப்போடையும் அவருடைய கடமையை சிறப்பாக செஞ்ச லெப்டினன்ட் பார்த்திபன் அவர்களை முக்கியத்துவம் வாய்ந்த குரேஸ் போஸ்டோடைய கமாண்டராக நியமிக்கிறாங்க. குரேஸ் போஸ்டோட கமாண்டராக இருக்கும்போது தான் 7th அக்டோபர் 2006 அன்னைக்கு குரேஸ் காட்டு பகுதியில் எல்லை தாண்டி வந்து பதுங்கி இருக்கிற பயங்கரவாதிகளை தேடி போனார் லெப்டினன்ட் பார்த்திபன். பயங்கரவாதிகளை தேடுற இந்த டீமை லீட் பண்ணதுனால லெப்டினன்ட் பார்த்திபன் அவர்கள் முன்னாடி போயிட்டு இருந்தார். மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் லெப்டினன்ட் பார்த்திபனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. லீட் பண்ணி போயிட்டு இருந்த லெப்டினன்ட் பார்த்திபன் கொஞ்ச தூரத்தில் பயங்கரவாதிகளுடைய நடமாட்டத்தை பார்க்குறாரு.
உடனடியாக அந்த பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்த நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறாரு. குரேஸ் செக்டரில் 7 அக்டோபர் 2006 அன்னைக்கு கிட்டத்தட்ட 12 தீவிரவாதிகள் பார்டரை கிராஸ் பண்ணி வந்து பதுங்கியிருந்தாங்க. இந்த 12 பயங்கரவாதிகளும் 2-3 டீம்ஸாக பிரிஞ்சு அந்த காட்டில் இருக்கிற வெவ்வேறு பகுதிகளில் பதுங்கியிருந்தாங்க. பயங்கரவாதிகளோட இந்த பல டீம்ஸில் ஒரு டீமை தான் ஸ்பாட் பண்ணி அந்த டீமை நோக்கி முன்னேறி போயிட்டு இருந்தார் பார்த்திபன். அப்படி போயிட்டு இருக்கும்போது பெரிய பாறைக்கு பின்னாடி பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுடைய இன்னொரு டீம் லெப்டினன்ட் பார்த்திபன் அவங்களுக்கு பக்கத்தில் வந்ததும் அந்த பாறையிலேருந்து வெளியில் வந்து லெப்டினன்ட் பார்த்திபனை நோக்கி பல புல்லட்ஸை கண்மூடித்தனமாக ஃபயர் பண்ணுறாங்க. அதில் பல புல்லட்ஸ் லெப்டினன்ட் பார்த்திபன் மேலே பாயுது. இதில் பலத்த காயமடைகிறாரு பார்த்திபன். ஆனாலும் உடனடியாக சமாளிச்சுக்கிட்டு அந்த பயங்கரவாதிகள் மேலே எதிர்த்தாக்குதல் நடத்துகிறாரு. இந்த மொத்த ஃபைட்டும் ரொம்பவே க்ளோஸ் ரேஞ்சில் நடக்குது. நம்மளுடைய லெப்டினன்ட் பார்த்திபனுக்கும் அந்த பயங்கரவாதிகளுக்கும் நடுவில் இந்த காம்பேட்டில் 10 மீட்டருக்கும் கம்மியான டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு. இந்த க்ளோஸ் குவார்டர் பேட்டிலில் படுகாயம் அடைஞ்ச நிலைமையிலையும் நம்மளுடைய லெப்டினன்ட் பார்த்திபன் விடாமல் போரிட்டார். அவருடைய அக்யூரேட்டான ஃபயரிங்கால் ஒரு பயங்கரவாதியை முதல்ல சுட்டு வீழ்த்துறாரு. அதோடு நிறுத்தாமல் அவருடைய துல்லியமான தாக்குதலால் 2வது பயங்கரவாதியையும் சுட்டு வீழ்த்துறாரு லெப்டினன்ட் பார்த்திபன். இந்த இன்டென்ஸான கன் ஃபைட் அப்போ ஒரு புல்லட் லெப்டினன்ட் பார்த்திபன் அவர்களுடைய செஸ்ட்டில் பாயுது. செஸ்ட்டில் புல்லட் பாஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த கன் ஃபைட்டில் இருந்து பின்வாங்கவோ சேஃபான இடத்துக்கு போகவோ ட்ரை பண்ணாமல் கன் ஃபைட்டில் தொடர்ந்து ஈடுபடுற லெப்டினன்ட் பார்த்திபன் அவர்கள் அங்கே பதுங்கி இருக்கிற 3வது பயங்கரவாதியை தாக்கி அசையக்கூட முடியாத அளவுக்கு அந்த பயங்கரவாதியை படுகாயப்படுத்திடுறாரு. ஆனால் செஸ்ட்டில் புல்லட் பாஞ்சிருந்ததுனாலையும் அதிக அளவில் பிளட் லாஸ் ஆனதுனாலையும் எதிரிகளோட சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்து அந்த பேட்டில் ஃபீல்ட்லேயே அவரோட உயிரை நாட்டுக்காக தியாகம் பண்ணிடுறாரு வெறும் 23 வயசான லெப்டினன்ட் நடராஜன் பார்த்திபன். லெப்டினன்ட் பார்த்திபன் அவர்களால் கொல்லப்பட்ட அந்த பயங்கரவாதிகள் கிட்ட இருந்து ஏராளமான ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் மீட்கப்பட்டுச்சு. இவ்வளவு அதிக ஆயுதங்களோடையும் வெடிப்பொருட்களோடையும் இந்த பயங்கரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் லெப்டினன்ட் என் பார்த்திபன் அவரோட உயிரை கொடுத்து நாட்டுக்கு ஏற்பட இருந்த இந்த பேராபத்தை தடுத்து நிறுத்திட்டாரு. இந்த ஆபரேஷன் குரேஸில் பார்த்திபன் அவர்கள் நாட்டுக்காக செஞ்ச ஈடு இணையற்ற தியாகத்துக்காகவும் அவர் வெளிப்படுத்தின வீரத்துக்காகவும் அவருடைய தலைமை பண்புகளுக்காகவும் அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற 2வது உயரிய விருதான கீர்த்தி சக்ரா வழங்கப்பட்டுச்சு. லெப்டினன்ட் நடராஜன் பார்த்திபன் அவர்கள் மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்த அவருடைய ஐடியல் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் தான் லெப்டினன்ட் பார்த்திபனுடைய கீர்த்தி சக்ரா அவார்டை அவருடைய அப்பாவுக்கு வழங்கினார். நாட்டுக்காக உச்சபட்ச தியாகம் செஞ்ச லெப்டினன்ட் என் பார்த்திபன் அவர்களுடைய நினைவை போற்ற விதமாக பல நினைவு சின்னங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. லெப்டினன்ட் நடராஜன் பார்த்திபன் அவர்களுடைய நினைவா அவருடைய ஊரான சிந்தாமணியில் ஒரு ஃப்ரீ லைப்ரரியை பார்த்திபன் அவர்களுடைய குடும்பம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் இருக்கிற ஜிம்னேஷியமுக்கு லெப்டினன்ட் பார்த்திபன் அவர்களுடைய பேரை வச்சு அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஓடியில் லெப்டினன்ட் பார்த்திபன் அவர்களுக்கு ஒரு சிலை இருக்குது. லெப்டினன்ட் பார்த்திபன் அவர்களை கௌரவிக்கிற விதமாக ஒரு சாலைக்கு லெப்டினன்ட் என் பார்த்திபன் சாலை அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. இந்தியன் ஆர்மியில் லெப்டினன்ட் பார்த்திபன் சர்வ் பண்ணது வெறும் 6 மாதம் 19 நாட்கள் மட்டும்தான். இந்த குறுகிய காலத்தில் அவர் வெளிப்படுத்தின வீரத்துக்காகவும் நாட்டுக்காக அவர் செஞ்ச மிகப்பெரிய தியாகத்துக்காகவும் அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு கொடுக்கப்படுற 2வது உயரிய விருதான கீர்த்தி சக்ராவை வாங்கினதோட மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மியோட ஹிஸ்ட்ரியில் நீங்காத இடத்த பிடிச்சிருக்காரு லெப்டினன்ட் நடராஜன் பார்த்திபன் கீர்த்தி சக்ரா. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னைக்கு நாங்கள் 11 months ட்ரைனிங் முடிக்கிறோம். 11 months நாங்கள் டேக்கன் a lot of hard work. We done a lot of hard work. ஒரு 11 monthsல ரன்னிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், என்டியூரன்ஸ் ட்ரைனிங், வெப்பன் ட்ரைனிங், டாக்டிக்ஸ், நிறைய இது நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். அண்ட் டுடே ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 6 months வெயிட் பண்ணுறேன். அண்ட் நாட்டுக்காக சர்வ் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கால்வான் ஹீரோவும் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியன் ஆர்மி ஹவல்தாருமான கே பழனி வீர் சக்ரா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.